படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து எல்லா எமோஷன்ஸுமே இருக்கு. ஒரு அழுகையா இருக்கட்டும், ஒரு கோவமா இருக்கட்டும், ஒரு சிரிப்பா இருக்கட்டும், எல்லா கண்டென்ட்டுமே இருக்கு. எல்லாமே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எனக்கு கரெக்டா அந்தந்த இடத்துல நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சூப்பரா இருக்குங்கண்ணா. எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். பயங்கர லவ்வாவும் பெயின்ஃபுல்லாவும் இருக்கு. ஒரு செம்ம ஃபீல் இருந்துச்சு. குட் நைட்டுக்கு அப்புறமா மணிகண்டன் இந்த படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப கரெக்டான ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தமிழ் சினிமால எல்லாரையும் கொண்டாட மாட்டோம்ல, எப்பயுமே கொண்டாடக்கூடிய இடத்துல மணிகண்டன் இருக்காரு. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். டாக்ஸிக் ரிலேஷன் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறதுக்கு இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் படம். நாட் ஒன்லி ஃபார் த லவ்வர்ஸ், எல்லாருமே வந்து படம் பார்க்கலாம். எல்லாமே டிஃப்ரெண்ட் தான் இந்த படத்துல. எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒரு சீனுமே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. யூஸ்வலா இல்லாம ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் அவரோட ஃபேன் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம எல்லாருக்குமே வந்து ரிலேஷன்ஷிப்ல நடந்த ஒரு கதையா இருக்கலாம். அதுல இருந்து நமக்கு கிடைச்ச லெசன்ஸ் இல்ல கிடைக்காத லெசன்ஸ் மேபி இந்த படத்தை பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இந்த படத்தை பார்த்தா இந்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் அப்படினா ஹெவியான ஃபீலிங் honestly. ஏன்னா they could have been together but they couldn't. அந்த மாதிரி ஒரு லைக் நிறைய வருஷ கணக்கா ஒருத்தவங்களோட இருந்துட்டு அப்புறம் இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். லைக் it could work but then things are just not working out. So heaviness is what the major feeling is. Like things are not working out and you want them to work out but they can't. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. ஃபீல் குட்டான அவர் நல்லா பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நம்ம அதை எப்படி மூவ் ஆன் பண்ணி போகணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவான எண்டிங்கோட முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியாவும் பார்க்கலாம். ஓகேவா தான் இருக்கு. அவ்வளவா ரிலேட் ஆகல யாருக்கும். எனக்கு ரிலேட் ஆகல மோஸ்டா. ஸோ வேற யாருக்காச்சும் ரிலேட் ஆகலாம் நினைக்கிறேன். சும்மா அப்படியே ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கணும் அப்படியே ரெண்டு பேரும். அவ்வளோ அப்படியே மேட்ச் தான் எனக்கு ரிலேட் ஆகல. அவ்வளோதான். சாங்ஸ்லாம் அப்படியே எனக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்ல. பிஜிஎம் ஆனா ஓகேன்னு சொல்லலாம். அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் காதல் படம் அவ்வளவுதான், லவ் படம் சார். இதுதான் ஆனா ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் டிராமா சார். இது மற்ற எல்லாம் ஐ மீன் எல்லா படமும் சூப்பர் படம் தான். இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒன்னு பார்க்காத ஷேட் ஆஃப் லவ்வா இருக்கு சார். காமெடியா இருக்கு சார். நல்லா ஃபன்னா இருக்கு சார் படம். பயங்கரமா இருக்கு சார். சார் போன வருஷம் நேஷனல் அவார்டு மிஸ் பண்ணாரு, இந்த வருஷம் அடிப்பாரு நினைக்கிறேன் சார். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட் பட் அதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்காரு நம்ம டைரக்டர் தான் நான் சொல்லுவேன். இதுல வந்து இப்போ நம்ம அந்த காலத்துல இருந்து லவ் படம் நம்ம பாத்துட்டு இருக்கும்போது கண்டென்ட் ஒண்ணுதான். பட் எந்த காலகட்டத்துக்குமே லவ்ன்றது செட் ஆகும். சோ இதுல கண்டென்ட் அதேவா இருந்தாலுமே இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. யூ லைக் இட். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. நான் சொல்லக்கூடாது பட் ஹீஸ் அன் அமேசிங் பெர்ஃபார்மர். அவரை நான் ரொம்ப முன்னாடில இருந்தே நான் அவரோட பெரிய ஃபேன் கேர்ள்னு தான் சொல்லணும். அவர் கூட ஒரு ஃபேனாவே நான் ஒர்க் பண்ணி பக்கத்துல இருந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இட்ஸ் a வெரி நைஸ் பெர்ஃபார்மர். சாங்ஸ் வந்து ஷான் சார் நான் சொல்லக்கூடாது பட் ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்காரு. இதுல இன்ஃபேக்ட் 8 சாங் இருக்கு. பட் எங்கேயுமே வந்து அவ்வளவு சாங்ஸ் இருக்கா, என்னடா இத்தனை போட்டு வச்சிருக்கீங்கன்ற ஃபீலே வராது. அந்த அளவுக்கு அவர் கரெக்டா பிளேஸ் பண்ணி ரொம்ப இமோஷனலாவும் ஒரு சில சாங் இருக்கும், ஒரு சிலர் அந்த ட்ரிப்பு போற மாதிரியும் கனெக்ட் ஆகும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம். குறிப்பா நீங்க ஃப்ரெண்ட்ஸோட இன்னும் வந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா என்ஜாய் பண்ணுவீங்க. அதுதான் இந்த படத்துல சொல்ற விஷயமே. இதுல வந்து எப்பயுமே ஒரு ரைட் ஒரு ராங்ன்றது கிளியரா இருக்கிறது இல்ல. ரிலேஷன்ஷிப்ல நிறைய விஷயம் நடக்கும். மேபி சில சின்ன விஷயத்துல ஒருத்தங்க கிளியரா ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க. பட் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் எண்டுக்கு வருதுன்னா ஒரு தப்பு ஒரு ரைட்ன்றதுனால இல்ல. சோ பயங்கர காம்ப்ளெக்ஸா இருக்கு, நிறைய கிரே ஏரியாஸ் இருக்கிற ஒரு விஷயம் இது. அதுதான் இந்த படத்துல சொல்ல பாக்குறோம். இவங்க தான் ரைட் இவங்க தான் ராங்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பா 2 பேருமே தப்பு பண்ணிருப்பாங்க, 2 பேருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுக்கு மேலேயும் அது ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம். சோ அதுதான் வந்து கதையே. நம்ம எப்பயுமே நம்மளோட ரிலேஷன்ஷிப்லயும் நான் தான் கரெக்டா பண்ண அவதான் எழுத்த பண்ணு சொல்ல முடியாது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கம்யூனிகேஷன். நம்ம வந்து நம்மளோட பார்ட்னர் என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, அவங்க எப்படி நம்ம என்ன பண்ணா அவங்களுக்கு எப்படி தோணும், அது ஒவ்வொரு சின்ன விஷயமும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதோட ஒவ்வொரு லெவல்லையும் கம்யூனிகேட் பண்ணணும். எதுவா இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு தப்பே பண்ணிட்டு வந்தாலும் அது தைரியமா கம்யூனிகேட் பண்ணணும். தைரியம் இல்லைனாலும் பரவாயில்ல, பயந்துட்டே கூட கம்யூனிகேட் பண்ணணும். அதுதான் பெட்டர். இப்போ உண்மையை சொல்றது வந்து எவ்வளவோ பெட்டர் தானே. அந்த உண்மையை
உண்மை ஹர்ட் பண்ணிடுமோன்னு ஒரு லை சொல்லி அந்த பொய்யே வந்து இன்னும் பெரிய விஷயம் ஆகுது. ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ கான் பிக். எனக்கு படமே ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம், லவரோட வந்து பார்க்கலாம், எல்லாரோடையும் வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கும் ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, வேற லெவல். புரியல ப்ரோ. அதுதான் ப்ரோ, எல்லா லவ்லயுமே என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத மொத்தமா காட்டியிருக்காங்க. ஸோ அதனால வந்து லவ் பண்ற எல்லாருக்குமே சூப்பரா கனெக்ட் ஆகும். அதனால செம்மையா இருக்கு. அவரு செம்மையா பண்ணிருக்காரு ப்ரோ. எல்லா படம் வரையும் இந்த படத்துலயுமே சூப்பரா நடிச்சிருக்காரு. கூட சேர்ந்து நடிச்ச எல்லாருமே செம்மையா பண்ணிருக்காங்க. காஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சைடு ரோட்ல பண்ண எல்லாருமே செம்மையா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பார்க்கலாம்.